Hello friends, hi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல குச்சிக்கிழங்க வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி அருமையா செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து 2 குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சேன். ஏன்னா இந்த தோல் வந்து ஈஸியா உரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க குச்சிக்கிழங்கு வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சிடறேன். இப்போ பாருங்க குக்கர்ல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் போட்டுடலாம். இப்போ வந்து இது ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிரட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வந்து வெடிச்சிட்டோம். கடுகு வந்து வெடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 30 தலை வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு பாருங்கள் வெடிக்குது. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். அது கூடயே பச்சை மிளகாயும் போட்டு விட்டுலாம். கருவேப்பிலையும் போடலாம். வெங்காயம் ரொம்பலாம் ஒன்றும் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டை மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம குச்சிக்கிழங்குலேயே வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடல. இங்கே பாருங்கள் குச்சிக்கிழங்கு பாருங்கள் எப்படி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். நீட்டாக நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க பாருங்கள், இந்த மாதிரி வெந்துச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம உடனே வந்து வேக வச்ச குச்சிக்கிழங்க போட்டுறணும். ரொம்ப முட்டை வந்து இந்த ஸ்க்ராம்பிள்டு மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஏன்னா இந்த முட்டையோட இந்த குச்சிக்கிழங்கு எல்லாமே மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு கிளறி விட்டு நம்ம மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். ஒரு கிளறி விட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் மஞ்சத்தூள் முட்டை எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம கலர் தான் அந்த கலர் வரும். இங்கே பாருங்கள் முட்டை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு இந்த முட்டை வந்து கொஞ்சம் வேகணும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வந்து குச்சிக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தமல்லி தழை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அருமையான இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் மூலிமா சொல்லுங்கள். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.